குமார் சார் அவர் பேசுனது கேட்டிருப்பீங்க சார். நீங்க எப்படி தேர்தலை சந்திச்சீங்க, இப்போ என்னமோ நாங்க பிரதம வேட்பாளர் இல்லைன்னு சொன்னீங்க. நாங்க கூடி முடிவெடுத்து ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கெல்லாம் முடிவுக்கு வரும். கார்கேவே அதை மறுத்திருக்காரு. பெருசா நீங்க ஓவர் பிளே பண்ண வேண்டாம் நிதிஷ் சொன்னாரு. கெஜ்ரிவாலுக்கு கோவம், லல்லுவுக்கு கோவம்ன்றதெல்லாம் கரெக்டான பாதையில பயணிக்கிறோம். 3ல இருந்து 4 வேகமா கூட்டணி, சீட் ஷேரிங் எல்லாம் பேசுவோம். நாங்க பின்னாடி ஆட வச்சிருக்கோம், பேக் ஃபுட்ல ஆட வச்சுட்டோம் பாஜகவை. குறிப்பா காங்கிரஸினுடைய டாக்டிக்ஸ்னால பல விஷயங்கள்ல பாஜக பேக் ட்ராக் அடிச்சிருக்கு. பின்னாடி தான் ஆட வேண்டிய கட்டாயம் இருக்கு, ரிவர்ஸ் கியர் போட வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றாரு. இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க உங்களுக்கு உங்களுக்கு வயசு கம்மியா இருந்தாலும் கூட நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன 30 வருஷத்துக்கு முன்னால பாலச்சந்திரன் எடுத்த படம் ஒண்ணு வந்தது. அதுல என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார், அப்படியானா அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு அப்படின்னு கண்டுபிடிக்கன்னு ஒரு கேள்வி போட்டு விடுவார். அதே கேள்விதான் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்ப இதுல மாநில கட்சிகள் எதனால உதயமாச்சுன்னா காங்கிரஸால உதயமாச்சு. இப்போ மாநில கட்சிகள் தயவை காங்கிரஸ் நாடுது. ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் இப்போ நம்ம பிழைக்க முடியுங்கிற ஒரு நிலைமை. சோ இதுல என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் நம்மளுடைய மம்தா பானர்ஜி அவர்களும் கார்கே தான் பிரதமர் வேட்பாளரா போடணும் அப்படின்னு அவர் சொல்றாங்க. ஆனா இப்ப கார்கே என்ன சொல்றாரு, இல்ல அதெல்லாம் தேர்தல் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுலதான் இந்த சிக்கல் இருக்கிறது. இது தவிர பல பிரச்சனைகள் இருக்கு. நிதிஷ்குமாருக்கு கோவம் சொல்லிட்டு கொள்கை ஒர்க் அவுட் ஆகாது, இவங்க சித்தாந்தம் ஒர்க் அவுட் ஆகாது, ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டில் கண்டினியூ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. திமுகவால் சேர்க்கக்கூடாதுங்கிறது நிறைய எதிர்ப்பு இருக்கிறது. திமுக சேர்க்கக்கூடாது என்று அந்த விவாதம் நடந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த இது மாட்டு மூத்திரம் ஒண்ணு, சனாதன எதிர்ப்பு, உதயநிதியோட சனாதன எதிர்ப்பு, இதாலதான் சத்தீஸ்கர் எலெக்ஷன்ல அந்த 3 மாநில எலெக்ஷன்ல காங்கிரஸ் பின்னடைவை சந்தித்தது என்பது அவங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இப்படி எல்லாம் பல விஷயங்கள் அங்க ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால அந்த கூட்டணி எந்த வகையான முன்னேற்றமும் நீங்க பிரசன்ட் பண்ணும்போது சொன்னீர்கள், கூட்டணியில ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கிறதாக நான் பார்க்கல. ரெண்டாவது, சட்டம் பாராளுமன்றத்துக்குள்ள நடந்த விவகாரத்துல வேலை இல்லாதவர்கள் இந்த பிரச்சனையை பண்ணிட்டாங்கன்னு ராகுல் காந்தியே மென்ஷன் பண்றாரு. ஏற்கனவே அந்த அம்மா நீளம் வந்து அவங்க அவங்க கலந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸோடைய தேர்தலில் அவங்க போட்டோ எடுத்துட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. ராகுல் காந்தியோட போட்டோ எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஊருக்குறாங்க, எல்லாத்துக்கும் வந்தாச்சு, எல்லாத்துக்கும் தெரியுது. அப்படி இருக்கும்போது 10 நிமிஷத்துக்கு வந்த ராகுல் காந்தி அவர் அன்னைக்கு வரணுங்கிற ஷெட்யூலே இல்லாத போது அவர் உள்ள வந்துட்டு அதை பத்தி எந்த விதமான இதுவும் பேசாம பின்னால வேலை இல்லாதனால அவங்க வந்துட்டாங்கன்னு அவரே சொல்றாரு. அப்படி சொன்னபோது அவரே எதிர்கட்சிக்கு பிரதானமான ஒரு தலைவரா இருக்கிறாரு, அவரே சொல்லிட்டாருங்கிறதுனாலதான் அவங்க பேசாம இருக்காங்களோ என்னவோ தெரியாது. பட் அவங்க மினிஸ்டர் 2 பேரு, ராஜ்நாத் சிங் அப்புறம் இன்னொரு அமைச்சர் கூட அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. இப்ப போலீஸ்ல அதனுடைய நடவடிக்கைகள். குமார் சார், என் கேள்வி என்ன அப்படின்னா, பாராளுமன்றத்துல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். தொடர்ந்து பாராளுமன்ற நிகழ்வுகள்ல வெல் ஆஃப் த ஹவுஸ்ல வருவாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, காடை வச்சுப்பாங்க, கை தூக்குவாங்க, சட்டங்கள்ல பல நேரங்களில் பேப்பர் பரப்பதை கூட பார்த்துருக்கோம். ஆனா வரலாற்றுல எங்கேயுமே இல்லாம 140 பேருக்கு மேல பேசினா நீங்க சஸ்பெண்ட் அப்படின்னு அப்படின்றது, அதை குறித்து விவாதம் கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்றது அப்படின்றது அவங்க குற்றச்சாட்டா இருக்கு. இது டெமோக்ரஸிக்கு அழகே அல்ல. இங்க ஒரு ஆட்டோகிராட்டிக்கா தான் முடிவெடுக்கிறாங்க அப்படின்ற சர்வாதிகார போக்கு பாராளுமன்றத்தில் நிலவுகிறது. அதை நாங்க ஒவ்வொரு மாநிலம் தோறும் அதை மீட்டிங் போட்டு மக்கள் கிட்ட அதை எடுத்து செல்வோம், அது எங்களுக்கு வெற்றியை பயக்கும், ஒரு மாற்றத்தை நாங்கள் உண்டுபடுத்துவோம் தான் இந்தியா கூட்டணியில நேற்று பேசியிருக்காங்க. அவ்வளவு 140 பேரையும் சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? பிஜேபியோட அவங்களோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்கும்னா, நான் ஓரளவுக்கு அசஸ் பண்ணதுல சொல்றேன். எல்லா விஷயத்திலுமே இப்ப இதுக்கு காரணம் என்னன்னு ஓரளவுக்கு அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எப்படி நடந்திருக்கு, யார் பின்னணி,
எதனால இதை பண்ணிருக்காங்க, உள்நாட்டு சதி என்ன, வெளிநாட்டு பங்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அளவு தெரியுது. அது இன்னும் அறிக்கையா அவங்களுக்கு ரிட்டர்ன்ல கிடைக்கல, அதனால கொடுக்கல. குமார் சார், ஒரு கேள்வி இங்க எழுது. சந்திரசேகர் சார் சொன்ன விஷயத்துக்கு அப்புறமா நாங்க தான் ஒரு 5 கூட்டணி போட்டிருக்கோம் காங்கிரஸ்ல இது பற்றி பேசுவதற்கு. கார்கே இல்லைன்னு சொல்லிட்டாரு, தேர்தலுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம், ஜெயித்த பின்புலாம் சொல்லிட்டாரு. பட் இந்த நேரம் காலம் அப்படின்றது இருக்கு. ஒரு பக்கம் கூட்டணிகள் எல்லாமே அவங்கள விட்டு போய் கொண்டிருக்கிற பாஜக ஒரு பக்கம், இந்த கூட்டணிகள்லாம் இருக பற்றி பிடிக்குமா காங்கிரஸ் அப்படின்றது ஒரு பக்கம். கிட்டத்தட்ட இது மறுபடியும் நம்ம 5 மாநில தேர்தலில் பார்த்த மாதிரி காங்கிரஸ் வர்சஸ் பாஜக அப்படின்ற இடத்துல தான் போய் முடிய போகுதா? இவர்களுக்கு அந்த நேரம் இருக்கா, வேகமா முடிக்க முடியுமா? அதாவது நீங்க ஒன்றை பார்க்க வேண்டும், இந்த ஒரு மாசத்துக்குள்ள எல்லா முடிவுகளையும் எடுத்தாகணும். அடுத்தால நோட்டிபிகேஷன் வந்துடும், ஜனவரி பிப்ரவரியில வந்துடும். இப்போதைக்கு நண்பர் சூரிய நாராயணன் சொன்னது போல அகிலேஷ் யாதவ் அதிருப்தி, நிதிஷ்குமார் அதிருப்தி, சரத்பவார் ஏற்கனவே போயாச்சு, ஆரம்பிச்சவங்க இவங்க எல்லாம் ஃபவுண்டர், நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டவங்க நான் சொல்றது. ஆகையினால மம்தா பானர்ஜி மதிர்மேல் பூனையா இருந்துட்டு இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அங்க பஞ்சாப்ல அறிவிச்சிட்டாரு, 13 தொகுதியிலையும் நாங்க தான் போட்டிடுவோம், எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. அது சும்மா சொல்லி விட்டுருக்காரு. மம்தா பானர்ஜிட்ட நீங்க எப்படி சொல்லுங்க, இடியாப்ப சிக்கல கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றதுக்கு பண்ணிருக்காரு, அவருக்கு தெரியும் அதெல்லாம். ஆகையினால திமுகவுக்கு எல்லாரும் எதிர்ப்பு. அகிலேஷ் யாதவ் ஓப்பனா ஒரு 15 நாளைக்கு முன்னால பிரகடனம் படுத்தினாரு, திமுகவாலதான் எங்களுக்கு இருக்கிற செல்வாக்கும் போயிடக்கூடாது, இந்த அதாவது சனாதன எதிர்ப்புன்னு வச்சுட்டு எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற எங்களுடைய அடிப்படையே போல் இருக்குன்னு சொன்னாரு. இவ்வளவு சிக்கல்களை வைத்துக் கொண்டு இது திரும்ப கண்டினியூ ஆகும். இந்த பிளேன் வந்து இந்த ட்ரோன் வந்து திரும்ப டிராவல் பண்ணும், எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் பாருங்க, நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் பாருங்க வரவே மாட்டாங்க, ஒன்று கூட மாட்டாங்கன்னு சொல்ற நேரத்துல ஒரு இடி, ஒரு ஐடி ரெய்டுகள், பல கவர்னர் அழுத்தம் அப்படின்ற விஷயங்கள் இவர்களை ஒண்ணு கொண்டு வருது. இதே நேரத்தில் இன்னைக்கு கூட்டணி பங்கிட முடியாது, பாராளுமன்றத்தில் உட்காரது கஷ்டம் சொல்லும் போது 141 எம்பிக்களுக்கு மேல சஸ்பென்ஷன் போது அது அவர்களை ஒன்று கூட்டுகிறது. ஏதோ ஒரு வகையில பாஜக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, பாஜக அரசு சார்ந்தோ இல்ல பாஜக செய்யக்கூடிய விஷயங்கள் இவர்களை தானா ஒன்றிணைக்குதா? அதாவது தனி மனிதர்களுக்கு நட்பு இருக்கு இல்லையா, நட்பு இப்போ தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சில நட்பு வட்டங்கள் இருக்கிறது, மம்தா பானர்ஜிக்கு சில நட்பு வட்டங்கள் இருக்கிறது. தனிப்பட்ட நட்புனால நாம இந்த எதிர்ப்பு எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு பொது எதிரியா பாஜகவை முன்னிறுத்தி நாம ஒற்றுமையா செயல்படணும்னு அவங்க விரும்புறாங்க, அவங்க மன விருப்பம் அது. ஆனால் அங்க கிட்ட போகும்போது அந்த கொள்கை சித்தாந்தங்கள்லாம் வந்து விடுகிறது. வந்த உடனே இப்ப உண்மையாக சொல்ல போனா இந்த தோல்வியில இந்த காங்கிரஸுக்கு 2 மாநிலங்கள் 3 மாநிலங்கள் தோற்றதுக்கு காரணமே இந்த சனாதன எதிர்ப்பு தான். ஏன்னா நீங்க திமுகவை பொறுத்தவரையில ஆளுநர் வேண்டாம், இந்தி வேண்டாம், அப்புறம் சனாதன எதிர்ப்பு, பிராமணர்கள் ஒழிப்பு, அதுக்கு பிறகு நீட் வேண்டாம், விவசாயிட்ட மாற்றம் கொண்டு வர வேண்டாம், இதெல்லாம் அவங்களுடைய தத்துவமா இருக்கிறது. இது எல்லாத்திலையும் எல்லா மாநிலங்களும் ஏற்றுட்டாங்கிறது அடையாளம் இதே கிடையாது, எல்லாரும் இதை தவறுன்னு சொல்றாங்க. ஆகையினால வட இந்தியாவில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தேர்தலா அவருக்கு வெற்றியை தானே கொடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய 7 தேர்தலில் தொடர்ந்து வெற்றி. இன்னைக்கு வந்து அதிமுக கிட்டத்தட்ட வெர்டிகல் ஸ்பிளிட்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கீழே வந்திருக்கு. ஆனா அவங்களும் பாஜக இல்லாம தான் நிக்கிறாங்க. அப்போ இது இந்த கூட்டணி தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கிற கூட்டணியா தானே இருக்கு தமிழ்நாடு பொறுத்தவரை. சமீபத்துல டைம்ஸ் கருத்து கணிப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால நான் பார்த்தேன், 15% சொல்றாங்க பாஜகவுக்கு வளர்ச்சி பர்சன்டேஜ் 15% சொல்லியிருக்கிறாங்க, 19% டிஎம்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி கணிப்பு. அது ஓரளவுக்கு நானும் கூட அது மாதிரி அசை போட்டது உண்டு. ஆனா இன்னும் போக போக நீங்க இப்போ ஏகப்பட்ட வளர்ச்சி, துரைமுருகன் அவர்கள் சொன்னது போல ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால 6 மாசத்துக்கு முன்னால சொன்னார்கள், பிசாசு போல வளர்ந்துட்டு பிஜேபின்னு சொன்னார்கள். அது ரொம்ப உண்மையான வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட என்ன ஒப்பீனியன் இருக்குன்னா, ஊழல் இல்லாத ஆட்சி வேணும் நாட்டுக்கு, ஊழல் யார் செய்யாதவங்களோ ஊழல் செய்யாதவங்க கிட்ட நாட்டை ஒப்படைக்கணுங்கிற முடிவுல வந்துட்டாங்க. இன்னைக்கு நரேந்திர மோடி எல்லாரும் சொல்லுவாங்க, நரேந்திர மோடி தன்னுடைய சொந்த வீட்டுல கூட நான் 4th ounce தானம் பண்ணியாச்சு, அவர்கிட்ட ரொம்ப கிளீன் அக்கௌண்ட், அவருக்கு எந்த விதமான ஃபேக்டரி கிடையாது, பங்கு கிடையாது, சொத்து கிடையாது, நேரடியாகவும் கிடையாது, மறைமுகமாகவும் கிடையாது, அவர் ஒரு சன்னியாசி. நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா இந்த இடத்துல சின்ன சிக்கல் எங்க எழுதுன்னா,
கர்நாடகத்தை இழந்தாங்க, இப்ப தெலுங்கானாலையும் ஜெயிக்கும் சொல்லி ஜெயிக்கல. பிளாட்டோவுடைய தத்துவம் நீங்க படிச்சிருப்பீங்க. பிளாட்டோ என்ன சொல்லுவாருன்னா, உறவுகளை துறந்தவன் தான் ஞானி, அவன் தான் தலை சிறந்த நிர்வாகி என்கிற அவருடைய போட்டி. யாரே பிளாட்டோ. அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய தாயார் மறைவை நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய பார்வையில சில கேள்வி என்னன்னா, கேள்வி மட்டும் உள்வாங்கிடுங்க. என் கேள்வி என்னன்னா, ரைட், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மோடி செல்வாக்கு எல்லாம் சொன்னாலும் அப்படியே இந்த தென்னகத்துல பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல ஆட்சியில இல்ல, ஆட்சி இழந்தாச்சு. தெலுங்கானால நிறைய வரும்னு சொன்ன இடத்துல தெலுங்கானால ஒரு 3வது இடம், அது கூட 7 எம்எல்ஏக்கள் தான். மிச்ச இடங்களை தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சிக்கல்ல எப்படி பாஜக சரி கட்ட போகுது? நீங்க வளர்ந்துருக்கு அசுர வளர்ச்சி சொன்னாலும் அது சீட்டா எப்படி கன்வர்ஷன்ல கொடுக்க போகுது? அதுக்கு இன்னும் என்ன பாஜக நிறைய செய்ய வேண்டியிருக்குல்ல? உங்க கேள்வி நியாயமான கேள்வி. ஏன்னா கடந்த காலத்தை வச்சுதான் நீங்க கேட்க முடியும், அதை கேட்கறீங்க. ஆனால் இந்த தேர்தலை நீங்க பாருங்கள். இந்த தேர்தல்ல அது யார் கூட கூட்டு வைக்கிறாங்களோ வைக்கலையோ டசன்ட் மேட்டர். ஆனால் பிஜேபி அபரிமிதமான வளர்ச்சி வளர்ந்து தேர்தல் முடிந்த பிறகு நீங்க நம்ம விவாதிப்போம் வச்சாலும் சரி வைக்கவில்லை என்றாலும் சரி, அவங்க கண்டிப்பா அபார வளர்ச்சி வளர்ந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். மோடியை நிறுத்துவதே பலவீனம் தான் பாஜகவுக்கு. சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா வினாடிகள். அதாவது நண்பர் சந்திரசேகர் சொல்றது, தேசிய கட்சிகள் பிரதமர் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், அகில உலகமும் பாராட்டப்படக்கூடியவர், இந்தியாவை 10,000க்கு உயர்த்தி இருக்கிறார். அடுத்த ஆண்டு நீங்க வருமானத்தை பாத்தீங்கன்னா ராணுவத்துல மட்டும் பல லட்சம் கோடி வருமானம் வரப்போகுது. அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கிறது. அதனால ஒரு வெற்றியாளரை நோக்கி, வெற்றியாளரை தேர்தல் காலங்கள்ல பிரதமரை முன்னிறுத்துறது தான். இந்த வெற்றி தொடரும். 400 தொகுதிகள்ல 400 சீட்டு அவங்க எடுப்பாங்க.